பிடிசி நண்பதிங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஷாஜஹான் ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு ரோமியோ ஸ்டோரியாக இருக்கட்டும் சரி, இது மாதிரி காதல் கதைகளில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய ரகசியங்கள் கதைகள் ஆட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிம்தேஞ்சனையும் சேர்த்துடலாம் போல். ஏன்னா அவங்க லவ் பண்ணுறாங்களோ இல்லையே, இவங்க பண்ணுற கதைகள் எப்பப்பப்பா என்னால் முடியலடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உண்மையான லவ்வர்ஸ் கப்பிள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா அந்த லவ் ஸ்டோரி செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் ஒரு இதுலையும் டிசைன் பண்ணி இவங்க சொல்கிறது உண்மையாக இல்லை பொய்யான்னு தெரில. பட் அந்த வருஷத்தில் இப்போ ஒரு ஸ்டோரி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி கிம்தேங்கோட ஆல்பத்துக்கு ஜெனி அவங்க கையால் பண்ண ஒரு கேக்கு கிஃப்டாக கொடுத்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஜெனி பண்ண போகிற நியூ ஆல்பத்துக்கு இவர் அட்வான்ஸாகவே ஒரு கேக் மிலிட்ரியில் இருந்துகிட்டே கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அவங்க காதலும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா பேசுகிறாங்க. வாங்க பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு இது மாதிரி பிடிஎஸ் இண்டஸ்ட் சேர்ந்த எல்லா வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது மாதிரி காதல் கதைகள்லாம் எப்படி உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா இல்லை கோபமாக இருக்கா இல்லை என்ன கதையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி ரூமர்ஸ் கலப்புறம் உங்கள் கையில் கிடச்சா அவன்கிட்ட என்ன சிறப்பான தரமான வார்த்தைகளை கேட்பீங்களோ அது கமெண்ட் செக்ஷன்லையும். இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்க்கு டெய்லி பார்க்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்படியே லைக் எழுதிட்டு அப்படியே வாங்க வீடியோ போய்டும். ஸோ நடந்து என்ன தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி கொண்டு போனால் கவலைப்படாதீங்க, பாரிஸ் கூட்டு போக மாட்டேன். பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒலிம்பிக்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த கிம்தேஞ்சனிக் ஸ்டோரி, பாரிஸ் லவ் ஸ்டோரி அப்புறம் பேசலாம். பட் இதுக்கு முன்னாடி நான் எங்கே கூட்டு போவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டான்ஸ் சாங் வந்துச்சுல கிம்தேங் பண்ணிதான் ஸ்பெஷலாக இருந்துச்சு. வேறு லெவல் காதல்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் சைடில் நிறைய லவ் வந்துச்சு. ஸோ அப்போ போயிட்டுருக்க ஜெனி பார்த்திங்கன்னா அவங்க கையால் பண்ண ஒரு கேக்கை வீன்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு வீக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக அமுச்சு விட்ருந்தாங்க. அதுக்கு ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு ரூமர் போச்சு. நிறையா பேர் நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. இன்னமும் அது பொய்ன்னு சொல்கிறதுலாம் எந்த இதுவும் வரல. நம்ம வேணால் ஏற்றுக்க வேண்டியது. ஏன்னா என்ன சொல்கிறது, கேட்க வச்சலாம் லவ்னு சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஜெனி அவங்க சோலோ ஆல்பம் சாங் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ எல்ஏயில் இருந்துட்டு இருக்காங்க, அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இவங்க முடிச்சதுக்கப்புறம் ஸ்பெஷல் தான் அமிச்சாங்க. இவங்க அட்வான்ஸாக கிம்தேங் அமிச்சு இந்த சாங் சூப்பராக வரணும், இந்த உலகத்திலே பெஸ்ட் சாங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரியில் இருந்துட்டு ஒரு ஸ்பெஷலான கேக்கை ஜெனிக்கு எல்ஏல கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா அவர் மிலிட்ரியில் அவர் வேறு வேலை இல்லைல்ல. ஸோ இங்கேருந்து பல ஊர் பல ஆள் அண்ட் 7 கடல் தாண்டி ஒரு கேக்கு கிஃப்ட் அனுப்ப போகிறாருல. ஸோ யோசிச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி அவர் பேக்கர், அதாவது இந்த ஹோட்டலில் அந்த பண்ணுவான்ல கேக்கு, ஸோ அது கிம்தேங்க்கு தெரிஞ்ச பையன் தான் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் சொல்கிறான் போல். என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. ஏதோ கேட்க பண்ண மாதிரியே ரூமர்ஸ்லாம் கதை விட்டுட்ருக்காங்க. நான் இவங்களை உண்மைன்னு சொல்கிறதா பொய்ன்னு சொல்கிறான்னு தெரில. ஆனால் நீங்கள் என்ன மட்டும் திட்டுவாங்க பாதி பேர் ப்ரோ நீ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிற அப்படிம்பாங்க. நான் எங்கெங்க சொல்கிறேன், ரூமர்ஸாக போயிட்டுருக்கதை நீங்கள் கேட்குறதாங்க நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக பொய்யாலாம் தெரியாது. பட் இப்படி ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ தயவுசெய்து கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னா ஒரு 70% எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ தயவுசெய்து சில்லாக விட்டுட்டு இதை கண்டுக்காதீங்க. ஒரு கேக்கு வச்சுலாம் காதல் சொல்ல முடியாது. கீ செயின், ரிங்கு இது மாதிரி கொடுக்குறது அவங்களா கொடுத்தா தான் காதல்னு சொல்ல முடியுமே தவிர அண்ட் நம்ம பார்க்காத வரைக்கும் அந்த விஷயங்கள் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு மட்டும் இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடைபெறுவதான் ஆஜ். ஸோ இந்த காதலை பொறுத்த வரைக்கும் கேக் உண்மையிலே உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்ல சொல்லி ஷேர் பண்ணி விடைபெறுவதான் ஆஜ். லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.